தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு உங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 10வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். சமாதானம் இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் பூரண சமாதானத்தின் மேன்மையை அநேக இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நாளிலே அந்த பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு பேசப் போகிறார். அவருடைய வார்த்தையை கவனமாக கேட்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த நாளில் தேவ செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் உள்ள 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுக்க வந்த சமாதான காரணராகிய இயேசு ராஜா, நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நீதான் எங்களுடைய சமாதான பிரபு. எங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமாக சமாதானத்தோடு எங்களை நடத்துகிற தேவன். தொடர்ந்து எங்களை சமாதானத்தின் பாதையில் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி செல்வீராக. திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது தேவனை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை வாக்கு பண்ணுகிறார். நமது வாழ்நாளிலே எஞ்சிருக்கிற நாட்களை நாம் பூரண சமாதானத்துடன் கழிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தில் அதற்காக தேடி திரிகிற மக்கள் ஏராளம் உண்டு. நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக வருகிற வருமானங்களிலே 80% பணத்தை பாதுகாப்புக்காகவே செலவழிக்கிறார்கள். அமைச்சருடைய பாதுகாப்பு, தேசத்தின் பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, எல்லா விதத்திலும் பாதுகாப்பு தேவை என்பதற்காக அநேக பணங்கள் வருகிற வருமானத்தில் 3/4 பங்கு பாதுகாப்புக்காகவே செலவழிக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் அவர் எல்லைகளை சமாதானத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் பூரண சமாதானத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பதை எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல அறிவுறுத்துகிறார். இந்த காலவெளியில் நாமும் கூட நம்முடைய 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கும் பொழுது தேவனை பற்றி உறுதியாய் பிடிக்காத பட்சத்தில் நாம் பூரண சமாதானத்தை எதிர்பார்க்கவும் முடியாது, அனுபவிக்க முடியாது. நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டால் மாத்திரமே கர்த்தர் இந்த பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தின்படி நாம் எந்த பாரத்துக்கும் உட்படாமல் நம்முடைய கால்கள் தள்ளாடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை உறுதியாக நம்பி நம்முடைய பாரத்தை அவர் மேல் வைச்சிடணும். இந்த காலவெளியில் கர்த்தரை உறுதியாய் பிடிக்காத பட்சத்தில் அந்த தேவன் கொடுக்கிற சமாதானத்தையே நாம் அனுபவிக்க முடியாது. மன உறுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த விசுவாசத்துக்கு பெயர் போன ஒரு மனிதன் தான், ஒரு உத்தமன் தான் யோபு. யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோபு முழங்குகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என்னுடைய வழிகளை நான் அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன் என்று அவர் முழங்குகிறார். பிரியமானவர்களே, யோபுடைய விசுவாசம் உண்மையாகவே மெச்சுக்கொள்ளப்படத்தக்க விசுவாசம் தான். அவ்வளவு சோதனையின் மத்தியிலும், அவ்வளவு பிரச்சனை மத்தியிலும், அவ்வளவு இழப்புகள் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும், பொய் குற்றச்சாட்டுகள் மத்தியிலும் யோபு முழங்குகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். இப்படிப்பட்ட விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் பூரண சமாதானத்தை கொடுத்தது. அந்த சமாதானத்தை பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த பூரண சமாதானத்துக்கு முழு அடையாளமே யோபுவுடைய ஆசீர்வாதங்கள் தான். ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நாம் அது எங்கேருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பூரண சமாதானத்தை இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு கொடுத்தார். அந்த பூரண சமாதானத்தை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு சொன்னால், அதை அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப யோபு பெற்றுக்கொண்டார். ஒன்றுமே குறையில, மிஸ் ஆகலை, எல்லாத்தையுமே அந்த யோபு திரும்ப பெற்றுக்கொண்டார். வசனம் 11ஆம் வசனம், யோபு 42:11, உறவுகளை மீண்டும் தேவன் கட்டி எழுப்பி கொடுத்தார். யோபோட வாழ்க்கையில் எல்லாரும் அவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. மனைவி அவனை வெறுத்துட்டா,
அவனுடைய வேலைக்காரர்கள் கூட அவன் கிட்ட வர விரும்பலை. அவனுடைய குடியிருப்பு ரோட்டுக்கு வந்துடுச்சு. அப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையில் யோபு தேவனை தூஷிக்கலை, ஒன்றுமே செய்யலை. அவன் தேவனை உறுதியாக நம்பினான். அவனுடைய வாழ்க்கையில் உறவுகளை மீண்டும் கர்த்தர் கட்டி கொடுத்தார். மூன்றாவதாக 12ஆம் வசனத்தில் அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற காட்டில் பின்னால் உங்கள் நிலைமை நல்லா இருக்கணும்னா நீங்கள் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ளணும். நான்காவதாக 16ஆம் வசனத்தில் 4 தலைமுறை பிள்ளைகளை யோபு பார்த்தார். ஐந்தாவதாக 17ஆம் வசனத்தில் நீண்ட ஆயுளை, பூரண வருஷங்களை யோபு அனுபவித்தார். இதுதான் யோபுக்கு அடுத்த பூரண சமாதானத்துக்குரிய அறிகுறிகள், அடையாளங்கள். இதுதான் பூரண சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில் பூரண சமாதானம் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வேணுமா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற முக்கியமான செய்தி. இந்த செய்தி என்னவென்று சொன்னால், தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிற மனிதர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? யோபுடைய குணாதிசயம் எப்படி இருந்துச்சு? யோபு கர்த்தரை உறுதியாய் பிடித்தார். கொன்று போட்டால் கூட நான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படிங்கிற உறுதி, விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம் யோபுக்குள்ள இருந்துச்சு. அந்த யோபுடைய குணாதிசயங்கள் என்ன? அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள வரும்போது நிச்சயமாக நாம் பூரண சமாதானத்தை பார்ப்போம். யோபுக்காக தேவன் அங்கே நின்று பேசுகிறார். நமக்காக தேவன் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவர் மேலே இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது குணாதிசயம் யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட யோபு தீமையும் பெறுவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். மனைவி சொல்லுகிறாள், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்ன உடனே யோபு சொல்லுகிறார், தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமா? தீமையை பெறுவதற்கும் யோபு ஆயத்தமாக இருந்தார். நம்முடைய ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல. ஆனாலும் யோபுடைய மனநிலைமையை நாம் கவனிக்க வேண்டும். நாம் கர்த்தர் கொஞ்சம் நமக்கு ஒரு சில சோதனைகளை, சிற்றை அனுமதிச்சா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே அவன் கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா அப்படின்னு ஆண்டவரை வசைபாட ஆரம்பிக்கிறோம். ஆனால் யோபு சொல்கிறார், நம்ம ஆண்டவர் தீமை செஞ்சாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறார். அந்த மனநிலைமை யாருக்குள் வரும் என்று எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் அதை மெச்சிக்கொள்கிறார், கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட மனநிலைமை நமக்கு வேண்டும். தீமை அல்ல, சிற்றையை நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் கிடைக்கிற சிற்றை உங்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக இருக்க மாட்டீங்க, வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் 12:8 மற்றும் 11 வசனங்களில் தேவன் நம்மை சிட்சிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளை மாத்திரம் கர்த்தர் சிட்சிக்கிறார். அந்த சிட்சையின் முடிவு சமாதானம். தேவன் நம்மை அனுமதிக்கிற பாதைகளில் நாம் கடந்து போவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். சமாதானத்தின் முடிவுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தீமையான நாட்களிலே யோபு ஆண்டவரை நோக்கி துதித்தார், ஆண்டவர் நோக்கி அமைதி காத்திருந்தார். தீமையான நாட்களில் யோபு தேவனை துதிக்காமல், சிற்றையை தேவனை தூஷிக்காமல், மன்னிக்கணும், தேவனை தூஷிக்காமல் சிற்றையை அவர் சகித்து கொண்டார். தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்கள் அவரோடு கூட ஒட்டியிருப்பாங்க. ரோமர்கள் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்மெல்லாம் காட்டொலிவ மரமாக இருந்தோம், நல்ல ஒலிவ மரத்தில் நம்ம கர்த்தர் ஒட்ட வைத்திருக்கு. நம்மளாம் ஒட்டப்பட்டவர்கள். தேவனை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும், தேவனோடு நாம் ஒட்டி இருக்க வேண்டும். தேவனோடு ஒட்டி இருக்கிறவங்க, தேவனை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறவங்க, தேவன் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும், தீமை வந்தாலும் பரவாயில்ல, சிற்றையும் சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருக்கும்போது நம்மை பூரணமான சமாதானம் பின்தொடர்ந்து 2 மாதம். இரண்டாவதாக தேவன் விரும்புகிற அந்த குணாதிசயம் என்ன? தேவனை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு அவரோடு ஒட்டி கொண்டிருக்கிறவனுடைய குணாதிசயம் என்ன? உதடுகளை காத்துக்கொள்வான். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்பதை பரிசுத்தாவினை பதிவு செஞ்சிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் யோபு தன் உதடுனால பாவம் செய்யல. நம்ம உதடுகள்னால நம்ம பாவம் செய்கிறோமா? உதடுகளால தேவனை தூஷிக்கிறோமா? அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவரே, நான் எக்காரணத்தோடு நம்ம தூஷித்திடக்கூடாது, நம்ம வேதனைப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத நாம் கவனமாக இருக்கணும். உதடுகளை அந்த யோபு காத்து கொண்டதை போல நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனால் நடத்தப்பட்ட பாதையில் யோபு உதடுகளினால் பாவம் செய்யலை. யோபு 42:8 இங்கே வாசிங்கன்னா, யோபு நிதானமாய் பேசினார். தேவனே சாட்சி கொடுக்கிறார். யோபுடைய சகோதரத்தை, சிநேகிதத்தை சொல்றாரு, என் தாசனாகி யோபு பேசினதை போல நீங்கள் நிதானமாக பேசலை, விவேகமாக பேசலை அப்படிங்கிறார். யோபு தன்னுடைய உதடுகளை நிதானமாக பேசி அவர் காத்து கொண்டார். மல்கியா 3:14 நீங்கள் வாசிங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவோடு பேசிக்கொள்வார், கர்த்தரை கவனித்து கேட்பார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய பேச்சுகளை கர்த்தர் கவனிக்கிறார். நம்முடைய பேச்சில் யாரையும் தூஷித்திடக்கூடாது, யாரையும் அபாண்டமாக பேசிடக்கூடாது, யாரையும் பழிச்சிடக்கூடாது. நம்முடைய பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி நம்ம பேச்சுகளை கவனமாக இருக்கணும். நம்முடைய பேச்சு மிகுந்த விலையேற பெற்ற வார்த்தைகளாக இருக்கும், உருவாக்குகிற வார்த்தைகளாக இருக்கும். தேவன் அனாவசியமாக யாரை குறித்து பேச மாட்டார்.
அதனால தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உருவாக்குறதா இருந்துச்சு. அது கேதுரு மரங்களை முறித்தது, அது வனாந்திரத்தை அதிரப்பனது, பெண்மான்களை ஈனும்படி செய்தது. அப்படிப்பட்ட வார்த்தையாக நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும். என்ன சொன்னால், நீங்கள் நான் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தையிலும் உருவாக்குற சக்தி உண்டு. எப்பொழுது நாம் நம்முடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ளும் போது, நம்முடைய உதடுகளை காத்துக்கொள்ளும் போது, நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் அப்படியே பலிக்கும், அது அப்படியே நடக்கும். அதற்கு நாம் நம்முடைய உதடுகளை காத்துக்கொள்ள வேண்டும். ஏசாயா 6:7 நீங்கள் வாசிங்கன்னா, உதடுகளில் இருந்த அக்கிரமத்தை பலிபடுத்தின அக்கினி நிவர்த்தியாக்கியது. ஏசாயா கர்த்தரை பார்த்து கத்துகிறாரா, ஐயோ பரிசுத்தமுள்ள தேவன் நான் பார்த்துட்டேன், பரலோக தேவனுடைய வஸ்திர தொங்கல்லால தேவாலய நிலைமை நான் பார்த்துருக்கேன், நான் செத்து போயிடுவேன், நான் அசுத்த உள்ள மனுஷன், நான் அசுத்த ஜனங்களுக்கு வாசம் பண்ணுகிறவன் என்று ஏசாயா அவன் ஜபிக்கும் பொழுது, அழும் பொழுது ஆண்டவர் பலிபடுத்த உதட்டிலிருந்து அந்த ஒரு அக்கினி எடுத்து அவன் உதட்டில் வாயில வைக்கிறார். அதில் அக்கிரமம் நீங்கிருச்சு. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவதற்கு காரணம் நம்முடைய உதடுகள், நம்முடைய வாய். அது ரொம்ப கவனமாக இருக்கணும், வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏசாயா 57:19 நீங்கள் வாசிங்கன்னா, சமாதானம் சமாதானம் என்று கூறுகிற உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் சமாதானம், யூதர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்து சோத்திரம் பண்ண மாட்டாங்க, ஷாலோம் ஷாலோம் அப்படிம்பாங்க. சமாதானம் சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நீங்கள் சமாதானத்தை சொல்ல 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 நீங்கள் சமாதானத்தில் பெருகுவீங்க. சமாதான நதியை போல புரண்டு வரும். பூரண சமாதானத்தை நீங்கள் பங்காளிகளாக மாறுவீங்க. நம்முடைய உதடுகளில் நாம் கர்த்தருக்கேற்ற காரியங்களை நாம் சொல்ல வேண்டும், தீமையான காரியங்களை பேசக்கூடாது. 1 பேதுரு 3:9 நீங்கள் வாசிங்கன்னா, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம் என்று அறிந்து நாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் பேச வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம். 3ஆவதாக, இந்த தேவனை நேசிக்கிற, தேவனை பற்றி பிடிக்கிற, தேவனோட ஒட்டி கொண்டிருக்கிறவனுடைய அனுபவம் என்ன, அவனுடைய வாழ்க்கை முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, குணாதிசயங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பான். யோபு 1:21 யோபு இந்த நிலையில் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணுறார். நிச்சயமாக நமக்கு இது பண்ணவே முடியாது. ஆனால் யோபு ரொம்ப பெரிய மனுஷன் தான். உண்மையாகவே யோபு, அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை உத்தமம், சன்மார்க்கன், தேவனுக்கு பதிலாக அது அப்படி 100% யோபுக்கு அது பொருந்தும். அதனால தான் கர்த்தர் அவனை பதிய வச்சிருக்கிறார் ஐயா பரிசுத்த வேதாகமத்தில். நாமும் கூட எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கணும். தீமையான எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு எதுவும் தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இதுக்காக கர்த்தர் அனுமதிச்சா நம்ம ஒன்றுமே தெரியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அது கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது. தேவனை மனதார ஸ்தோத்தரித்தான், நன்றி உள்ளத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொன்னான். எல்லாவற்றையும் இழந்த பின்பும் தேவனை பற்றி பிடித்திருக்கிறவன், அவனோடு ஒட்டி கொண்டிருப்பவன் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பான். தேவன் அனுமதித்த வேதனையோடு அவருக்கு நன்றி சொன்னான் யோபு. அதுதான் கர்த்தர் அவனுக்கு பூரண சமாதானத்தை கொடுத்தார். இருதயத்திலும் வலி, சரீரத்திலும் வலி, எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனை அவன் ஸ்தோத்தரித்தான். 1 தெசலோனிக்கர் 5:18 நீங்கள் வாசிங்கன்னா, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்வதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம குறித்த சித்தம் என்ன, நாம் எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவனோடு ஒட்டி கொண்டிருக்கிறவன், தேவனை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறவன் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பான். 4ஆவதாக, யோபு 23:13 நீங்கள் வாசிங்கன்னா, தேவ சித்தத்தை குறித்து உறுதியாக இருந்தான். தன்னை குறித்ததான தேவ சித்தத்தை குறித்து, தேவ திட்டத்துக்கு உறுதியாக இருந்தான். இப்படிப்பட்டவர்கள் அநேகம் அவர்களில் உண்டு. எனக்கு குறித்ததை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நமக்குன்னு முன்குறித்த காரியங்கள், ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நிறைவேறும் பிரியமானவர்களே. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யார் அதை நம்மகிட்ட பிடிங்கிற முடியாது, தட்டி பறிச்சிட முடியாது. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். தேவன் சித்தத்தை குறித்து யோபு உறுதியாக இருந்தான். நாமும் கூட தேவ திட்டத்தை குறித்து உறுதியாக இருக்கணும். யோபு 23:13 தனக்கென்று தேவன் ஏதோ ஒன்றை முன்குறித்திருக்கிறார் என்பதை யோபு உறுதியாய் நம்பினார். ஏன் இந்த பாதையில கர்த்தரை நடத்துகிறார், ஏதோ ஒன்றை கர்த்தர் எனக்காக முன்குறித்திருக்கிறார் என்பது யோபு உறுதியாக நம்பினார். யோபு 12:15 வாசிக்கும் போது, தன் மரணத்துக்கு பின்பும் நான் தேவனை பார்ப்பேன் என்பதில் யோபு உறுதியாக இருந்தார். யோபு 13:15 வாசிக்கும் போது, நான் அவரை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என்னுடைய வழிகளை நான் அவருக்கு உபகாரம் பண்ணுவேன் என்று யோபு முழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் பின்பு நான் அவரை சந்திப்பேன், மறுமையில் நான் அவர் பார்ப்பேன் அப்படிங்கிறத யோபு ஆணித்தரமாக நம்புகிறார். ஆணித்தரமாக அதை அவர் முழக்கமிடுகிறார். இந்த காலவேளையில் அப்படிப்பட்ட ஒரு தேவ சித்தத்தை யோபு அறிந்து வைத்திருந்தார். அதில் உறுதியாக இருந்தார். நம்ம குறித்த தேவ திட்டத்தை குறித்து நாம் உறுதியாக இருக்கணும். நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நமக்கு நல்ல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தான் இத்தனை பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள்,
எல்லாவற்றையும் நாம் சகிக்க ஆயத்தமாக இருக்கணும். தேவ சித்தத்தை குறித்து நாம் உறுதியாக இருக்கணும். லூக்கா 22:42 பிதாவே ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படியில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று இயேசு பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். முடிவு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். அந்த சிலுவை பாடுகளை கடக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய கடினமான சூழ்நிலையில் நாம் கடக்க வேண்டிய பாதையை கடக்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவ சித்தத்தை குறித்து உறுதியாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் தேவ சித்தம் நமக்கு போதுமானதாக இருக்குது. தேவ பலன் கிடைக்கும். தேவ சித்தத்துக்கு இயேசு ஒப்பு கொடுத்தார். அவர் கடக்க வேண்டிய சிலுவையை கடப்பதுக்கு கர்த்தர் அவருக்கு பலன் கொடுத்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கடக்க வேண்டிய கடினமான சூழ்நிலைக்கு நாம் கடக்க பலன் வேண்டும் சொன்னால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அதில் பலனை கர்த்தர் தருவார். இதை நாம் நினைவில் நிறுத்துவோம். கடைசியாக தேவனை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு அவரோடு ஒட்டி கொண்டு இருக்கிறவனுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னை குற்றப்படுத்தின தன் சிநேகிதருக்காக யோபு ஜெபித்தார். நம்ம எவ்வளோ பேர் குற்றப்படுத்துவாங்க, எவ்வளோ பேர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, எவ்வளோ பேர் நமக்காக எல்லாம் காரியத்தை செய்வாங்க. ஆனாலும் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க மறக்கக்கூடாது. தேவனை உறுதியாய் நம்பியிருக்கிறவன், பூரண சமாதானத்தை விரும்புகிறவன், தேவனோடு ஒட்டி கொண்டிருக்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால், தன்னை குற்றப்படுத்தின சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுவான். யோபு அதை செய்தார். இதை ஆண்டவர் செஞ்சா செய்யுன்னு சொல்லலை, நீ போ, நீங்களாம் போங்க, என் தாசன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னார். அதே யோபு செய்தார். செய்த பின்பு யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நம்முடைய சிநேகிதர்களுக்காக, நம்மை நிந்தித்தவர்களுக்காக, துன்பப்படுத்தினவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இல்லாட்ட விட்டுருங்கன்னு ஆண்டு சொல்ல, ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டு சொல்கிறார். ஜெபம் பண்ணுவது கட்டளை, பிரமாணம். முடிஞ்சால் பண்ணுங்கன்னு கிடையாது, இட்ஸ் ஆர்டர். நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சிநேகிதருக்காக ஜெபிக்க, நிந்தித்தவர்களுக்காக, துன்பப்படுத்தினவர்களுக்காக, வேதனைப்படுத்தினவர்களுக்காக, நம்ம மேலே பொய் குற்றச்சாட்டு சொன்னவர்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். தேவனை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டவன், அவரோடு ஒட்டி கொண்டிருக்கிறவன் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிப்பான். 5 முக்கியமான காரியங்களை தேவனை பற்றி பிடித்திருக்கிறவருடைய குணாதிசயங்களை நாம் வாசித்தோம். பூரண சமாதானத்துக்கு இது மிக மிக அவசியம். முதலாவது, தேவனிடத்தில் தீமையும் பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். நன்மை மட்டுமல்ல, தீமையும் பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். இரண்டாவது, நம்முடைய உதடுகளை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும், அதுதான் நம்முடைய குறித்ததான தேவனுடைய சித்தம். நான்காவதாக, தேவ சித்தத்தை குறித்து நாம் உறுதியாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஐந்தாவதாக, தன்னை குற்றப்படுத்தின சிநேகிதருக்காக, நம்முடைய சிநேகிதருக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. கர்த்தர் இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் பூரண சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் நடத்துவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளிலே உம்மை பற்றி பிடித்து கொண்டு உம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிறவருடைய குணாதிசயங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. யோபுவின் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நமக்கு நன்றி. உங்களுடைய பரலோகத்தின் வார்த்தைகள் என்பது துணிக்க செய்திங்க எனக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அப்படியே ஆண்டவரே உம்மை பற்றி பிடித்து கொண்டு உம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிற குணாதிசயங்களை பெற்றுக்கொள்வார்களாக. பூரண சமாதானத்துக்கு இவர்கள் பாத்திருவார்களாய் மாறுவார்களாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை இருப்பார். கர்த்தர் நடத்துவார்.